ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு கிஷோர் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பொது தேர்வு ஏப்ரல் 2024 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 22 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் புக்கில் பயிற்சி 5.3ல் 10th சம் -1,2 என்ற புள்ளி வழி செல்வதும் சாய்வு -5/4 உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. சாய்வும் கொடுத்துட்டாங்க, புள்ளியும் கொடுத்துட்டாங்க. நேர்கோட்டுடைய சமன்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதுவோம். சாய்வு m = -5/4. புள்ளி கொடுத்துருக்காங்களா, அது என்னது -1/2. இப்போது நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? y - y1 = m × x - x1. இப்போ அந்த புள்ளியை குறிக்கலாமா? அதாவது புள்ளியில் ஃபஸ்ட்டு இருக்கிறது x1, ரெண்டாவது இருக்கிறது y1. ஸோ டைரெக்டாக ஃபார்முலாவில் பிரதியிடணும். y அப்படியே வச்சுக்கணும். -y1ஓட வேல்யூ என்ன? 2 = mோட வேல்யூ -5/4 இன்று x அப்படியே வச்சுக்கணும். -x1, x1ஓட வேல்யூ என்ன? -1. x1ல் இருக்கிற -1ம் இதில் இருக்கிற அதாவது -x1 இருக்கலாம், அதில் உள்ள மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ +1. இப்போது 4 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா பெருக்கல்ல போகும். ஸோ 4 × y - 2 -5 × x + 1. 4ஐயும் yஐயும் பெருக்குனா 4y, 4ஐயும் 2ஐயும் பெருக்குனா -8. 4 2 8. இதில் இருக்கிற மைனஸை அப்படியே போட்டுக்கணும். -5ஐயும் எக்ஸையும் பெருக்குனா -5x, -5ஐயும் +1ஐயும் பெருக்கணும் அப்படின்னா -5. இப்போது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறத, அதாவது ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து இருக்கிறத ஈக்குவல்ட்டுக்கு இடதுபுறம் கொண்டு வரணும். -5xன்னு இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் வரும்போது +5xஆக மாறும். +4y -8 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் மைனஸில் 5 இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரையில் +5ஆக மாறும். ஸோ +5 = 0. இப்போது இந்த 5x அப்படியே எழுதிக்கணும், 4yஐயும் அப்படியே எழுதிக்கணும். 8லேருந்து 5 கழித்தோம் அப்படின்னா -3 = 0. இதுதான் நேர்கோட்டின் சமன்பாடு. கொஸ்டின் நம்பர் 23 எடுத்துக்காட்டு 6.5ல் இருக்குது. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். √1 + cos θ / 1 - cos θ = cosecant θ + cot θன்னு ப்ரூவ் பண்ணணும். தேங்க்யூ.